இலக்கிய குரங்குகள் வித் பரணி அண்ட் ஆனி. ஹாய், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இது உங்களோட வீடியோப்பா, நீங்கள் தான் சொல்லணும். என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் தான் சைடில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கோல்ட் பிஸ்கட் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இலக்கிய குரங்குகள் புக் கிளப். ஸோ இது வந்து பரணியோட ஐடியா. அதுக்கப்புறம் ஆனியும் கேபிகேவும் இதை கொண்டு போய் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ புக் கிளப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். நிறைய சிட்டியில் இருக்குது. ஒரு யூடியூப் சேனலாக இருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நானும் ஒரு 2 ஈவெண்ட் நான் போயிருந்தேன். சூப்பராக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பிளான் எல்லாம் இவங்களுக்கு தான். முறை யூடியூபோட வரலாறுலேயே நான் ஒரு இன்வால்மெண்ட் ஆகாமல் தனியாக ஒரு கிளை என்னை கேட்காம நல்லா போயிட்டு இருக்குங்கிறது பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன பண்ண போறீங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கிளப்புக்கு வரணுங்கிறதா என்னோட ஆசையும். அதுக்கு தான் இந்த வீடியோ. கமான். I think 3 weeks நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு புக் ரீடிங் அண்ட் மூவிஸ் ஈவினிங்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி மூவி டிஸ்கஷனுக்கு வருது. 3 இயர்ஸ் போச்சு, நான் டைம் போனதே தெரியல. வரும்போது இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல. ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் இட்ஸ் சேஃப் ஸ்பேஸ். நம்ம நினைக்கிறத சொல்லலாம், ஒப்பீனியன் எடுத்தா இல்லாமல் நமக்கு மனசு நினைக்கிறத வாயில சொல்ல முடியுது. அண்ட் மோரோவர் ஒரு புக் ரீடிங் ஹேபிட் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் என்னோட லைஃப்பில் நான் அதை பார்க்குறேன். ஐ ஃபீல் ரெப்ரசன்டட். இப்போ நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேட்குறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் ஜாயின் இலக்கிய கம்யூனிட்டி. இனி அடுத்த வர டேபிள் ரீட்காகவோ இல்லை அடுத்த வர டிஸ்கஷனுக்காகவும் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். இட்ஸ் ரியலி ஃபன் அண்ட் ரொம்பவே நல்ல இன்டெலெக்சுவலி ஸ்டிமுலேட்டிங் கான்வர்சேஷன்ஸாக இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் நானும் வருவேன். உங்களுக்கும் இது கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யாராவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஒரு டிஸ்கஷனுக்கான இடம். இவங்க கூட ஃபியூச்சர்லையும் வந்து தொடரணும்னு நினைக்கிறேன். இது ஆனால் இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவாக புக் கிளப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கை இருந்துட்டு சைலண்ட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுறதுனா பேசிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. ஆமாம், அது அவ்வளோதான். நார்மலாக நடக்கும். இப்போ நாம் கொஞ்சம் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கிய குரங்குகள் இருந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு கோரை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிலிமையுமே வந்துட்டு பார்ட் ஆஃப் த லிட்ரேச்சர் இலக்கியமாக வந்துட்டு நம்ம ஆமா. பண்ணி கொண்டு போவோம்ல. ஆமாம். ஸோ அந்த கோர் மிஸ் ஆகாமல் நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இப்போ அந்த அந்த கான்செப்டில் ஒரு புக் கிளப் ஆரம்பிச்சிருப்போம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு படம், அந்த படம் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு புக்கையோ ஷார்ட் ஸ்டோரியோ இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான புக்கையும் படத்தையும் எடுத்து சூப்பர். நாம் இருந்துட்டு கிளப் ஈவெண்ட்ஸ் இருந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு டேபிள் ரீடு. ம். ஸோ அதாவது ஒரு புக்கில் இருக்க செலக்டிவ் பேசேஜஸ், எந்த புக்கு இருந்து அந்த படம் இன்ஸ்பயர் ஆயிருக்கோ அதை பற்றின செலக்டிவ் பேசேஜஸ் வந்துட்டு நம்ம படிப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு அதே படத்தில் இருந்துக்கிட்டு அது ஒரு 1 hour அந்த மாதிரி 45 minutes அந்த மாதிரி பண்ணுவோம். அடுத்து அதே படத்தில் இருந்துட்டு சூப்பர் சீன்ஸ் மாதிரி செலக்டிவ் So, அந்த சீன்ஸ் புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எந்த படம் எடுத்தாங்களோ அதுல இருந்து செலக்டட் சீன்ஸ் எடுத்து ஸ்கிரீன் பண்ணுவீங்க. சீன் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு அது ஒரு 45 minutes ஒரு 50 அதை பத்தி minutes டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இல்லை ஸ்க்ரீன் பண்ணிட்டு அதை பார்ப்போம் எல்லாருமே. ஆ. பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour இருந்துட்டு இப்போ இந்த புக்கில் இருந்து இது படமாக மாறும்போது ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஆர்ட் ஃபார்முக்கு மாறும்போது என்ன மாறுது, எது வேணும், எது வேணாம், எது மீதமாவது, எது தங்குதுங்கிறத பேசி. ஸோ ரெண்டுமே வேற வேற மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது எது இதெல்லாம் வருது, ஸோ இதில் சோஷியல் ரிலவன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, சோஷியல் ஆஸ்பெக்ட் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு கொண்டு போய் இது பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு தீம் ஆஃப் தி நம்மளோட கிளப். கிளப். கமான் ஆனி. பேசிக்கா வந்து நம்ம இலக்கிய குரங்குகள்ல வீடியோஸ் பண்ணும்போது ஒரு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அத வந்து பீப்பிள் பார்ப்பாங்க. எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புக் கிளப் அப்படின்னு கொண்டு வரும்போது ஓகே இட் பிகம்ஸ் இன்டராக்டிவ். எல்லாருமே சேர்ந்து ம். ஒரு ஒரு அதாவது தே ஆர் பிகமிங் அ பார்ட் ஆஃப் அ Part of வீடியோன்ற community மாதிரி. மாதிரி. ம். ஸோ ஒரு கம்யூனிட்டி அதாவது புக் ரீடிங் அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு டே டு டே லைஃப்க்கே வந்து ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் கொடுக்கும். நிறைய விஷயம் நம்ம ஆர்கனைஸ்டாக ஆகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து செய்யும் போது இட்ஸ் ஆல்சோ ஹேஸ் அ பர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம ஒரு விஷயத்த ஒரு மாதிரி கிரகிச்சிருப்போம், இன்னொருத்தர் இன்னொரு வித்தியாசமான ஒரு வெர்ஷன் கொடுக்கும்போது நமக்கு அது ரொம்பவே வந்து ஐ ஓப்பனிங்கா இருக்கும். வாவ்! இது இப்படி கூட இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரீசெண்டா ஒரு ஈவென்ட் ஆச்சு. அந்த இடத்துல வந்து வி வர் டாக்கிங் அபௌட் சம்திங் வெரி சீரியஸ். அதாவது ரொம்ப என்ன படம் பேசினோம் லாஸ்ட்டா? வடசென்னை வந்து ஜூலியஸ் சீசர் அப்படின்னு யோசிக்கும்போது அதுலேருந்து பிரான்ச் அவுட் ஆன ஒரு சப் டாபிக் வந்து ஒரு பர்சனை வந்து ரொம்ப பர்சனலாக டச் பண்ணி தட் பர்சன் வாஸ் லைக் இதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது, இதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணதே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப வந்து
இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு he got so emotional about it. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒருத்தருக்குமே பர்சனலாக எல்லா வாட்டியும் நடக்கும். ஸோ அப்போ அந்த தாட் ப்ராசஸ்ல தான் சரி ஓகே நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக வந்து நாங்கள் வென்யூ பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் இதை பண்ணோம். காலேஜில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்பேஸ் கேட்டு பண்ணோம். பட் ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா அது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ன்றதுனால எக்ஸாம் அது இதுன்றதுனால எங்களால் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியல. பட் யூனோ எவ்ரிதிங் வந்து ஒரு ஷேப் தன்னாலே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து வித் டியூ கோர்ஸ் நம்மளும் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு டிக்கெட்டட் ஈவெண்ட்டாக வந்து வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். அண்ட் அது வந்து இப்போ என்ன இனிஷியலாக நாங்கள் பண்ணும்போது ஃபுல் புக்கும் படிப்போம், ஃபுல் படமும் பார்ப்போம். 2 செஷனாக இருந்தது. ஒரு படம் ஒரு புக்குக்கான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அது கோர்வையாக வந்து ஒரே ஈவெண்ட்டாக வருது. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராசஸில் போகும்போது அதுவே அதுக்கான ஷேப் எடுத்துக்கிறது வந்து இந்த புக் கிளப் அதை சார்ந்த அந்த ஈவெண்ட்டோட ஒரு பெரிய ஒரு அதுவாகவே ஃபார்ம் ஆகி, அதாவது இட் டாட் அஸ் மோர் தென் வி மேட் இட். அது எங்களுக்கு வந்து இது இப்படிதான் போகணுன்ற மாதிரி நியூ கோர்ஸ்ல அதுவாவே கத்து கொடுத்துருச்சு. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இது ஏன் நீங்கள் டிக்கெட் போடுறோம்? நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாம். நம்ம தான் ஐகே வீடியோ பண்ணுறோம், சேனலில் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வியூஸ் தான் உங்களுக்கு காசு வருமே. எதுக்கு நீங்கள் டிக்கெட் ஈவெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது வந்துட்டு இதை ஃப்ரீ ஈவெண்ட்டாக தான் வந்துட்டு நாம பண்ணோம். ஏன்னா நமக்கு இருந்துட்டு அங்கே அவங்களுக்கு ரெண்ட் கொடுக்க வேண்டிய இஷ்யூஸ் இல்லை. ஆனால் இப்போ நாம இருந்துட்டு வெளியில் வேறு இடத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு இப்போ கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர் அங்கே இருந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவங்க கூட நம்ம கொலாப் பண்ணி தான் இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கான ரெண்ட்ஸ் கொடுக்கணும். அவங்க இருந்துட்டு வரவங்களுக்கு இருந்துட்டு ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க போது அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறதுலே பேர் மினிமமாக எவ்வளோ பண்ணலாம் இருந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, எனக்கு ஒரு 2-3 பேர் சொன்னது என்னன்னா, நீங்கள் டிக்கெட் போட ஆரம்பிக்கும் போது வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா நம்ம கண்டிப்பா போயிடுவோம். இப்போ நம்ம டிக்கெட் போடல, காசு அதுக்காக பே பண்ணல அப்படின்னா வந்து நாங்களே வந்து கொஞ்சம் ஓகே ட்ரை பண்றோம், முடியலன்னா விட்டுறோம். பட் இப்போ நம்ம டிக்கெட் பே பண்ணிருக்கோன்றப்ப நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. ஸோ நான் போயே தீரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட் ப்ராசஸா இருக்கு. இதுல வந்து சின்ன இது இவங்களோட கண்டினியூஷன்ஸ் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் சில டைம் இருந்துட்டு 50 அந்த மாதிரிலாம் கூட வந்துருக்கு. ஆனால் ப்ரெசன்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் டிக்கெட் ஷோவாக பண்ணதுக்கு அப்புறமேட்டு இருந்துட்டு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க வராங்க. ஸோ இது இருந்துட்டு வரவங்களுக்குமே இருந்துகிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியுமே இருந்துட்டு அதை கிரியேட் பண்ணுது. அக்கௌண்டபிலிட்டி எங்க கேள்வி கேட்ட வார்த்தையா இருக்கு. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ஸோ அது அப்படி வருது அப்படிங்கும் போது இருந்துட்டு நமக்குமே இருந்துகிட்டு ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் வந்துட்டு ஈஸியா இருக்கு. இப்போ வரவங்களுக்கு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இருந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்டா வந்துட்டு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு ப்ரெசென்டேஜ் வராததுனால அந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக்ல. ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ்மே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகுது. ஸோ அதுக்காக தான் இருந்துட்டு பேர் மினிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு. இதுக்கு பரணி வந்து ஆக்சுவலா வந்து எல்லா டைமும் ஒரு எஃபர்ட் போடுவாங்க. என்ன அப்படின்னா நாட் ஜஸ்ட் எக்ஸிகியூஷன், பட் இப்போ மதில்கள் புக் படிச்சோம், மதில்கள் படம் பத்தி பார்த்தோம். அந்த டிஸ்கஷன் அப்போ ஹி கேவ் a nice பேப்பர் ரோஸ் அழகா பண்ணி வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதே மாதிரி வடச்சென்னைக்கு ஒரு கத்தி. ஸோ as in பேப்பர்ல. ஸோ அதெல்லாம் வந்து வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க இயற்கை படம் பண்ணும்போது வந்துட்டு ஒரு கப்பல் செஞ்சு கொடுத்தாரு. நைஸ். ஒயிட் நைட் செக்ஸ் இயற்கை பண்ணும்போது கப்பல் செஞ்சு கொடுத்தாரு. ஈவன் லிட்டில் பிரின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஈவென்ட்னால ஹி கேவ் புக் கொடுத்தாரு. பூ அழகிரி சாமியோட குட்டி ராஜா வந்திருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நாம பண்ண ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புக்ஸ் அண்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷனா வந்துட்டு லிட்டில் பிரின்ஸ் பண்ணோம். அது படமாவும் இருக்கு. ஸோ அந்த புக்கையுமே வந்துட்டு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சுட்டு ஃபுல் படத்தை வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெந்நீரையர்களும் இயற்கை பண்ணோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பதான் கூடம் வந்தோம். நடுவில் எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வந்ததுனால ஸோ அங்கேருந்து கட் பண்ணிட்டு திருப்பி கூடமுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பதவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா எழுதின ஒரு புக்கும் முதல்வன் படமும் வந்துட்டு டேபிள் ரீட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு பண்ணோம். நான் இல்லாத நேரத்தில் பண்ணிட்டாங்க. அப்ரோப்ரியேட்டா இருந்த சிச்சுவேஷனுக்கு. சோ அதுல தான் நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் லைக் மைண்டடா இருந்த எல்லாருமே இங்க கம்யூனிட்டியா பில்ட் ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல ஸ்கோப். அது நிறைய பேர் லைக் மைண்டடா இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரு லெட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி என்ன எப்படி ஆயிடுச்சு இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்கும் போது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் வைக்கும் போது அங்க வந்து நம்ம லைக் மைண்டட் பீப்புளை பார்ப்போம். நம்ம அப்ப ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா அவங்களும் ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றோம். உள்ள ஒரு குட்டி கம்யூனிட்டியா அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறது, இந்த வாரம் ஈவெண்ட் இருக்கு மறந்துடாத டிக்கெட் புக் பண்ணு நானும் வரேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகி ஐ மீன் இட் கிவ்ஸ் யூ நியூ ஸ்கோப் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது எல்லாமே ஒரு இதுவா வந்து சிட்டியில வந்து இது ரொம்ப முக்கியமா செய்யணும். ஒரு ரொம்ப முக்கியமான சிட்டிகளை வந்து இது மாதிரி ஒரு சின்ன
இந்த கம்யூனிட்டி கேதரிங் ஈவெண்ட் வந்து மக்களை வந்து அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன், அவங்க என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்குது. நேரில் ஒருத்தவங்க பார்த்து பேசிக்கிறதே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் ஒன்று ஆன்லைனில் வீடியோவாக பேசுகிறோம், இல்லை கமெண்ட்டில் பேசுகிறோம். நமக்கு தெரியாதவங்களை வந்து பார்க்குறதும் முக்கியம். நமக்கு தெரியாத ஒரு நபர்கள் நம்பர் மேலே ஒருத்தர் இருக்காங்கிறதும் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து இலக்கிய குறுங்குகளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக கனெக்ட் ஆகும். நைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எப்படி அடுத்து கொண்டு போகலான்னு இருக்கீங்க? நெக்ஸ்ட் இருந்துட்டு இப்போ இது நான் அப்கமிங் ஆகஸ்ட் 8 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சா தமிழ்ச்செல்வன் எழுதின வெயிலோடு போ அப்படின்ற சரி. ஒரு சிறுகதையும் அதை பேஸ் பண்ணி வந்த பூ அப்படின்ற Nice. சசி Okay. டைரக்ட் பண்ணியிருக்காரு. பூ அப்படின்ற படம் அது. இதில் சா தமிழ்ச்செல்வனுக்கும் இதுக்குமே ஒரு இது இருக்கு. நீங்க வந்துட்டு இப்போ சொல்லியிருந்தீங்கல்ல இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு ஸ்பேஸுங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சா தமிழ்ச்செல்வனோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அறிவொளி இயக்கம் வந்துட்டு அவங்கலாம் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணவங்க. சா தமிழ்ச்செல்வன் அவங்களோட ஆஸ்பெக்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எழுத்து, லிட்ரேச்சர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட்ல இதுவும் அவங்களோட நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு இதுவா வந்துட்டு இதுவுமே இருக்கு. இப்ப இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன எடுத்துகிட்டு போக போறீங்கன்னு. அடுத்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் இது பண்ண போகிறோம். பட் இந்த ஒரு புக் கிளப்ன்றது என்ன ஷேப் எடுத்துக்க போதோ அதுவே எடுத்துக்கிட்டு தான் எங்களுக்கு வந்து அதை கைட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பாட்காஸ்ட்ல பேசுறது ஆனி அடிச்சு விடுது. இது வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் லிட்டில் பிரின்ஸ் பண்ணதுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வட சென்னை கிராஸ் ரோமியோ ஜூலியஸ் சீசரும் வட சென்னையும் பண்ணும்போது எங்களுக்கே வந்து ஏன்னா இட் வாஸ் அ ஃபுல் ஹவுஸ், எவ்ரிபடி அதாவது யூஸ்வலாக பேசுகிறவங்கலாம் பேசாமல் வாய் பார்த்துட்டு இருந்தாங்க, புதுசாக வந்தவங்கலாம் பேசினாங்க. அதாவது எங்களுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. இந்த ஒரு புக் கிளப் வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததோ அதுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு வளர்ச்சி, ஒரு ஆனியும் பாராட்டணும்ப்பா. அதுதான் ஆனி தான் ஃபுல்லாக படிக்கும். ஜூலி சீசர்லாம் டேபிள் ரீட் ஃபுல்லாக படிக்கிறதுலாம் ஆனி தான். ஜூலி சீசர்லாம் பின்னுச்சு. ஓ ஜாவ் ஆக்சுவலி மாவு கேண்டீன் ஆக்சுவலாம் அப்படியே உருண்டு ஓடுது. கமான் ஷேக்ஸ்பியர் அது பார்த்தேன். அவன் எல்லா புக்கும் ஆனி தான் படிக்கும். அப்பா இது பண்ணி டிவைட் பண்ணிப்பீங்க. அப்புறம் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுவோம். அது இதில் டிஸ்கஷன் டைமில் தான் இருந்துட்டு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்காக வரும். இப்போ வட சென்னை படத்தை நம்ம எல்லாருமே வேற ஆங்கிளில் பார்த்துருப்போம்ல. டிஸ்கஷன்ல வரும்போது நான் தியேட்டர்ல பார்த்தேன். இல்ல அந்த ஆங்கிள் கிடையாது. படத்தை பார்க்குற விதத்துல சொல்லு. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு என்விரான்மெண்டலிஸ்ட் ஒருத்தர் வந்து வந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லேண்ட் அக்யூசேஷன் ப்ராப்ளம் எந்த இடத்துல அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இயற்கையை நம்பி அவங்க எப்போ தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் வந்துட்டு கவர்மெண்ட் லேண்டை பறிக்க வரும்போது அவங்களுக்கான வாழ்வாதாரம் போகுது. ஸோ அந்த இயற்கையை பேஸ் பண்ணி இருக்க எல்லா இடத்துலையுமே லேண்ட் அக்யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இது ரொம்ப பெரிய இஷ்யூவா வரும். எக்ஸாம்பிளுக்கு கடல் பார்த்தீங்கன்னா கடல் இயற்கையை பேஸ் பண்ணி இருக்கு. அவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு போறதா வந்துட்டு வட சென்னை படத்துக்கான ஒரு சேலஞ்சா. ஸோ அதே மாதிரி மலையில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மலைவாழ் மக்களை கீழே இறக்குறது இந்த மாதிரி. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளா இருந்துச்சு. அப்புறம் சந்திராவோட ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிவெஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இதை இருந்துட்டு ஒருத்தர் இந்த ஈவெண்ட்டுக்கு பாதியில வந்திருந்தாரு. வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் வேற ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்டாக போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினைச்சேன், இதை பேசுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாரு. அந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா சந்திரா வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படின்னா எண்ட் ஆஃப் தி டேல அவங்க இருந்துக்கிட்டு அவங்களோட உடம்பை வச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்கல்ல. அது ஏன் ஒரு பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கும் போது அவங்களோட உடம்பு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதே ஒரு ஆம்பளை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கும் போது அதுக்கான ஆஸ்பெக்ட் வேறையா இருக்குது. இப்போ வெக்கையை பேஸ் பண்ணி எடுத்த அசுரன் ஆகட்டும், அதில் அவங்களோட பையன் இருந்துக்கிட்டு எடுக்கலாம், அவன் இமீடியட்டாக போய் எடுக்கிறான். ஆனால் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு லாங் டேர்ம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரியே இருந்துக்கிட்டு அவங்களோட ஒரு ஆயுதமா அது ஏன் அப்படி கொண்டு போய் இவங்க சொந்தமாக போய் அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வேற வழியே இருக்காதான்? ஏன் இந்த சொல்யூஷனுக்கு ஈஸியாக போயிடணும், அதை ஏன் நியாயப்படுத்தவும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வேற ஆங்கிள் இல்லை. ஈவன் தோ அது ஆள் மாற வேற ஆங்கிள் மாற சொல்லி தப்பு. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் இது அதுக்கு இப்படி கொண்டு போக முடியாதுல்ல. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட். இந்த ஆங்கிள் இருந்துட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க ஒருத்தவங்க, ஆனால் அவங்க சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுங்களா அந்த மாதிரி பேசணுங்கிறதுக்காக தான் இருந்துட்டு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இப்போ இந்த புக்கோட ஆங்கிளை வேற ஆங்கிள் பார்க்கறது. ஸோ இது நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான இதை படிக்கிறோமோ நம்மளோட நாலேஜ் ஆர் மெச்சூரிட்டி வந்து இன்னும் பெட்டர் ஆகுது. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி பேசினப்போ வந்து சந்திரா வந்து தன்னோட உடலை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த பழி வாங்குறதுக்கு உபயோகிச்சதை வந்து எனக்கு யாருமே அங்கே தவறாக பேசலை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அவள் வந்து அது அவளோட ஈஸியஸ்ட் வே அவுட்டாக இருந்ததுனால ஷி ஹஸ் யூஸ் தட். ஒரே ஆப்ஷன் சொல்லலாம், அவளுக்கு ஒரு வழி இல்லை அப்படியே சொல்லலாம். ஏன்னா ஸோ அதுதான் ஈஸியஸ்ட் வே அவுட்ன்றதுனால அவன் அதை எடுத்து பண்ணா. எனக்கு வந்து யாருமே வந்து அவள் அப்படியே பண்ணா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை, எதுவுமே வந்து சொல்லலைன்றது வந்து ஏன்னா அவங்களும் படிக்கிறாங்க, மெச்சூர் ஆகுறாங்க. பிகாஸ்
ஒரு புக் படிக்காம இல்ல அந்த அந்த ஏன்னா புக் படிக்கிறப்ப தான் அந்த ஒரு 1000 புக் படிக்கிறோம்னா நம்ம 1000 வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், 1000 பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துருக்கோம் போடுறா இல்லையா? போடுறா போடுறா ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து தாட்ஸ் வந்து கிளாரிட்டியாகவும் பெட்டராகவும் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இது கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. இது ஃப்யூச்சரில் இதிலிருந்து இன்னும் சின்ன சின்ன சப் ப்ராடக்ட்ஸாக வேறெல்லாம் கொண்டு போகலாம், அது எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நீங்களும் ஃபாலோ. சரி, இப்போ யாராவது ஒருத்தவங்க வரணும்னா எதை ஃபாலோ பண்ணுங்க? இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை இருந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ரெகுலர் எல்லாமே எல்லா லிங்க்கும் கீழே எல்லா லிங்க்குமே கீழே போட்டு இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவோம். சரி, நம்ம கேபிகே என்ன பண்ற? மெட்டாமிக் கேபிகே அவர் தான் இருந்துட்டு ஆமா இல்ல பாத்தீங்களா, கெஸ்ட் அவரு. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே இது பண்ணுறாரு. டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கான லிங்க்ஸ், டெக்னிக்கல் அந்த மாதிரி பண்றது எல்லாமே, டிக்கெட்ஸ் சம்மந்தமா இது பண்றது. அதே மாதிரி இருந்துட்டு சில விஷயம்லாம் வந்துட்டு எத்திக்கலா டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல இருந்துட்டு ஐடியாஸ் இது பண்றதுல இருந்து எல்லாமே லாஜிஸ்டிக்ஸா பாக்குறது எல்லாமே வந்துட்டு அவர் தான் பேர் தான் பாத்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, நம்ம புக் கிளப்புக்கு வாங்க. ஸோ சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேரில் உங்களை பார்க்க டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க. லிங்க் எல்லாம் கீழே இருக்கு, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. வடச்சென்னைக்கு நீங்க வந்துருங்க. என்னோட ஃபேவரட் ஜூலியஸ் ஷேக்ஸ்பியரோட ஃபேனுங்கிறதுனால வாஸ் டிட் அ நைஸ் டாக். சரி, இப்போ அதில் நடக்கிற ஈவெண்ட்டை நீங்கள் வெட்டி ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா தானே நல்லா இருக்கும். ஐயோ நான் தான் பண்ணணுமா அதை? அதான் நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ ஃப்ரீயா பேசுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது ரெக்கார்டட் ஷோ இல்லைங்கிறதுனால தான் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்க கான்சியஸ் ஆகி பேசுறதை தவிர்த்துறாங்க. அதனால உங்களுக்கு இதை பார்க்கணும், நீங்க நேர்ல வரணும். எனக்கு தெரிஞ்சு இங்க சென்னையில இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ரிப்பீட்டா வருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாரமா வருதா இல்ல மந்த்லி ஒன்ஸ் செகண்ட் சாட்டர்டேஸ்ல வந்து நாங்க கூடம் அப்படின்ற ஸ்பேஸ்ல பண்றோம் நாங்க. ஸோ இது வந்து ஏன்னா அதுவுமே வந்து சரி ஓகே வேற ஃபார்மேட்லாம் ட்ரை பண்ணி, ஏன்னா செகண்ட் சாட்டர்டே நிறைய பேருக்கு ஹாலிடே இருக்குன்றதுனால அதை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டெஃபினட்டா வந்து ஐ வுட் சஜஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு வாட்டி வாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க வருவீங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்து லிங்கை பார்த்து கமெண்ட்டில் சேருங்க. உங்கள் புக்கு ஆசைப்பட்ட புக்கு சேர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டிலையும் இந்த ஃபிசிக்கல் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே ரைட் ஃப்ரம் விஜயோட மீட்டப்லேருந்து எல்லாமே வந்து அதில் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ சேனல் என்கேஜ்மெண்ட்டுமே அங்கே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் குட் வைப்ஸ் தேர். ஓகே, நன்றி. நைஸ் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் இலக்கிய குரங்குகள் டீம். ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் நேரில் பார்க்கலாம் உங்களை. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆக இலக்கிய குரங்கு. லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆமாம் இருக்கு, பாருங்கள்.